உன் காலில் விழுந்து நீ ரூபா கொடுக்கறதெல்லாம் இருக்கட்டு, நீ இரு. உன் காலில் விழுந்து ரூபா கொடுக்கறதெல்லாம் இருக்கட்டு. நீங்கள் எவ்வளோ தரணும் எனக்கு? 500. நீங்கள் அந்த 500 கூட எப்போ வேணாலும் தாங்க. மிஷின் எடுத்து தந்துருந்தா அதுக்கு 6000 ரூபா கொடுக்கணுமா? நான் எனக்கு நீ தரேன்டா, நாகேஷுக்கு கொடுக்கணும். நாகேஷ் மொத்த ரூபாய் மிஷினுக்கு தந்துட்டா. எங்க அத்தப்பா அந்த செலவுக்கு எல்லாமே இருந்தேன். நோட்டு தரப்பெல்லாம் எங்க நோட்டு உன் பொண்டாட்டிக்கு நல்லப்போ துணி தைச்சு கொடுத்துருக்கேன். இனி ஆமா நான் எனக்கு என்ன ஒரு துணி உனக்கு நான் ஏன் தைச்சு தரேன்னா அவ்வளோதான், முடிஞ்சு 5000 ரூபாய்க்கு அவ்வளோதான். கிழிச்ச ஓட்ட முடிஞ்சு. இது துணி தைச்சே தரான்டா மணி என்ன மிஷின் நீங்கள் தானே எடுத்து தந்துருக்கீங்க. நான் என் காலம் ஃபுல்லாக உங்களுக்கு துணி தைச்சு தருவேன். அடிக்கடி நூல் வாங்கி கொடுத்துட்டா போதும். அடிக்கடி நூல் மட்டும் ஒரு பாக்ஸ் வாங்கி தாங்க. நூல் பாபின் எல்லாம் வாங்கி தந்துட்டு அண்ணி எவ்வளோ தரணும்? எவ்வளோ தரணும்? மொத்தம் 12000 ரூபா அவள் தந்திருக்கா. நீ 6 கொடுக்கணும். நீ 5 கொடு போதும் அவளுக்கு, அவ்வளோ போதும். அவள் கொஞ்சம் வசதியாக தானே இருக்கா. எனக்கு அடிக்கடி நூலும் லேஸ் எல்லாம் வாங்கி தரோம். இப்போ நோட்டு எங்க அண்ணன் நோட்டு தரோம். அவ ரூபா மொத்த அமௌண்ட் அவ தந்தா. பிளவுஸ் உங்களுக்கு தான் தைச்சிருக்கு. இல்லை நான் எங்கள் அம்மைக்கு தைச்சேன். 10 தாள் தண்ணி இருந்திருக்காரு. ஆமாம் போதும். சரி புள்ளத்தாச்சி போல இருந்த பர்ஸு அபாஷன் பண்ணிட்டீங்களம்மா உடனே. சரி பரவாயில்ல, தங்கச்சிக்கு ஒரு பச்சை நோட்டு தரலாம்லாடே. போன வருஷம் கல்யாண நாளைக்கு 10,000 ரூபாய்க்கு பட்டு எடுத்து தந்தான். இந்த வருஷம் ஒரு 100 ரூபா டாப் எடுத்து தரக்கூடாதாடே தந்தியா? வேண்டாம் வச்சுக்க, வேண்டாம். என்ன பண்ணி என்ன எனக்கு வேண்டாம், நான் வச்சுக்க. நீ எனக்கு தருவன்னு தெரியும் இருந்தா